மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடலை திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே உள்ள பொத்தூர் கிராமத்தில் அடக்கம் செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அந்த இடத்தில் உடல் தகனம் செய்து கொள்ள உயர்நீதிமன்றமும் அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறது. மறைந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உடலை சென்னையிலுள்ள அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என கோரி அவருடைய மனைவி பொற்கொடி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதி பவானி சுப்ராயன் முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது சம்பந்தப்பட்டுள்ள அந்த இடம் குடியிருப்பு பகுதிகள் இருப்பதால் அங்கு அனுமதிக்க முடியாது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீதிமன்றமும் குடியிருப்பு பகுதிகளில் உடல் தகனம் செய்வதற்கு அனுமதிக்க முடியாது எனவும் வேறு ஏதேனும் ஒரு இடத்தை பரிந்துரை செய்தால் அது தொடர்பாக அரசு பரிசீலிக்க நாங்கள் உத்தரவிடுவதாகவும் தெரிவித்திருந்தனர். இதைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணை தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் பிற்பகல் 2:15 மணிக்கு வழக்கினுடைய விசாரணை தொடங்கிய பொழுது அரசு தரப்பில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது அரசு தரப்பில் அவருடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் உடல் அடக்கம் செய்ய தேவையான அனுமதிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அரசு தரப்பில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் திருவள்ளூர் நிலத்தை உடல் அடக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் பெரம்பூர் உள்ள கட்சி இடத்தில் நினைவிடம் அல்லது நினைவு மருத்துவமனைகள் போன்று ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்து கொள்ள மனுதாரர் முன்வரலாம் எனவும் நீதிபதி கருத்து தெரிவித்தார். மேலும் கண்ணியமான முறையில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதில் நீதிமன்றத்திற்கு எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை எனவும் அதனால்தான் இந்த வழக்கில் இவ்வளவு தூரமாக நீதிமன்றம் முடிந்த வரைக்குமான ஒரு முயற்சிகளை செய்து இருப்பதாகவும் நீதிபதி தன்னுடைய கருத்தினை தெரிவித்தார். மேலும் கண்ணியமான முறையில் அடக்கம் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கப்பட வேண்டும். ஏற்கனவே அரசு இந்த விஷயத்தில் பெருந்தன்மையுடன் செயல்பட்டு தேவையான அனைத்து உத்தரவுகளையும் உடனடியாக பிறப்பித்திருப்பதாகவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். மேலும் சம்பந்தப்பட்ட தற்போது அவருடைய உடல் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என நீதிபதி தெரிவித்தார். அதற்கு அப்போது அரசு தரப்பில் ஆஜராகியிருந்த அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் பள்ளி நாளை திறக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் மனுதாரனுடைய அந்த நிலைமையும் கருத்தில் கொண்டு உரிய நடைமுறைகளை அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் அப்போது குறுக்கிட்ட நீதிபதி கண்ணியமான முறையில் உடலை அடக்கம் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் எனவும் விதிகளை பின்பற்றி தான் நீதிமன்றமும் உத்தரவிட முடியும் எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே உள்ள பொத்தூர் கிராமத்தில் அவர் உடலை அடக்கம் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. மேலும் உடல் அடக்கத்திற்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் அரசும் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இதற்கு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாத வகையில் அனைத்து தரப்பினரும் செயல்பட வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய அறிவுரையை வழங்கியிருக்கிறார். மேலும் அப்போது மனுதாரர் தரப்பில் அரசு மரியாதை கோரப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அப்போது அரசு தரப்பில் அரசு மரியாதை என்பது இப்பொழுதுதான் மனு கொடுத்திருப்பதாகவும் இந்த நிலையில் இது தொடர்பாக தற்போது அரசனுடைய கருத்தை அறிந்து தெரிவிக்க கால அவகாசம் வேண்டும் எனவும் தெரிவித்தார். அப்போது நீதிபதி இறுதி நேரத்தில் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பது அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் நீதிமன்றம் இதில் எந்தவிதமான உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது எனவும் நீதிபதி தெரிவித்தார். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை மனுதாரருக்கு பெருந்தன்மையுடன் அரசு செயல்பட்டு இருப்பதாக நீதிபதி தன்னுடைய கருத்தினை தெரிவித்து அவருடைய உடல் அடக்கத்திற்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் அரசும் மாவட்ட நிர்வாகம் செய்து தர வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார்.